கடவுளே. கடவுளா? கடவுள்னு ஒண்ணுமே இல்லையா, அது வெறும் கல்லுதே. கடவுள் இல்லாமையா மனுஷ பேருக்கு வந்துட்டாங்க? கடவுளை நம்பியா? இப்படிதான் உலகம் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதுக்கு 2 விதமா கருத்தை சொல்லும். அதுக்கு சில உதாரணங்கள் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. பொய் சொல்றது தப்புன்னு உனக்கு தெரியாதாடா? யார் சொல்ற அப்படி நீ பண்ணிட்டு இருக்க? பொய் சொல்றது ரொம்ப தப்பு. பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். நம்ம சொல்ற பொய்யே இந்த ஊரை அறியக்கூடாது, தெரியக்கூடாது. முட்டாப்பளை. நான் பொய் சொல்லணுமா இல்ல பொருந்துற மாதிரி சொல்லணுமா? நம்ம கிட்ட காசு இருந்தா பிடிங்குவாங்க, ஸ்நாக்ஸ் பாக்கெட் இருந்தா பிடிங்குவாங்க. ஆனா நம்ம எஜுகேஷனை மட்டும் யாருனாலையும் பிடிங்க முடியாது. அதனால நீ பெரிய பிடிங்கியா இருந்தா உன் எஜுகேஷனை காப்பாத்தி. படிக்கிறவங்களே 15,000 தான் சம்பாதிக்கிறாங்க. படிக்காதனா அதை விட கூடவே சம்பாதிக்கிறேன். படிப்பு பெருசு இல்லை, திறமை தான் பெருசு. இப்ப படிச்சா நல்லா இருக்கலாமா இல்ல திறமை இருந்தா நல்லா இருக்கலாமா? லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணோட கையை எவ்வளோ அன்போட பிரியத்தோட பிடிக்கிறீங்களோ அதே அன்போட தான் அவங்கள விட்டு பிரியும் போதும் இருக்கணும். அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. தள்ளுவாங்க. தப்பு இருந்து நம்மள ஒரு பொண்ணு விட்டு போச்சுன்னு வச்சுக்க, கரெக்ட் இல்லையா கல்யாணத்தை நிறுத்திடா. இப்ப விட்டு போன காதலியோட கையை பிடிச்ச மாதிரியே விடணுமா இல்ல காதலி கையை பிடிச்சு கழுத்துலயே விடணுமா? டேய், இப்போ எல்லாம் பணம் தான்டா. பணம் இருந்தாலும் மனுஷனையும் மதிக்கிறாங்க. பணத்தை சம்பாதிக்க என்ன வழியோ அதை தேடு. பணத்து மேலேயே ஃபோக்கஸாக இரு. என்னடா பெரிய காசு பணம், சுற்றி இருந்த மனுஷனை மதிக்க தெரிஞ்சுக்கோண்டா. அப்படி காசு பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டா நீ உயிரோட முன்னாடி செத்த பணத்துக்கு சமமாயிருங்க. இப்போ மணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா இல்லை மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா? இப்படிதான் எது பண்ணாலும் 2 விதமா பேசுற சொசைட்டி. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போயிருங்க. லைக்கை போட்டு பார்த்தா உன் வீடியோக்கு வியூஸ் போவா போகுது. ஆக்குறதான் பாக்குறோம், லைக்கை போட்டு விட்டு பார்ப்போம். எதுக்கு தோன்றதே பண்ணிருங்க.